சூர்யா என்னடி என்னடி என்னமே தலை மேலே ஒழுகுது சொன்னமே அப்படின்னியா கல்யாணம் செய்து கல்யாணத்தை பண்ணி பண்ணி கல்யாணம் செய்து விட்டுட்டு ஏன்னா கடை எக்கச்சக்கமா ஆயிடுது. முத வழி போனேன், ரெண்டாவது வழி போனேன், மூணாவது வழி என் மாமியா வீட்டுக்கு போனேன். போன உடனே என் பொண்டாட்டி என்ன சொன்னா, தாதா அந்த அந்த இல்ல கோட்டான் கோட்டான் தாதா உனக்கு உனக்கு எனக்கு முதலிரவு வைக்க போறாங்க. ஓ முதலிரவுண்டா தெரியாதா? ஐயா கத்துக்கிட்ட தம்பி முக்கியமா, ஏன்னா நீ கல்யாணம் பண்ணாருவா நாளைக்கு கத்துக்கிட்டாதான் முதலிரவு நடத்தலாம். முதலிரவுண்டா 2 நீட்டு கை கொண்டாந்து போடுவாங்க முதலிரவுக்கு. இன்னொரு ஆள் வருவான் 7 குறுக்கு புள்ள வச்சு கட்டுவான் முதலிரவுக்கு. இன்னொரு ஆள் வருவான் ஒரு தாலு கத்தி போடுவான் மேல மெத்து மெத்துன்னு படுத்துக்கிறதுக்கு. இன்னொரு ஆள் வருவான் ஒரு ஒத்த தென்னுங்கத்தை பின்னி போடுவான் கூலிங்கா இருக்கிறதுக்கு. ஒன்னே படுக்க வச்சு உடனே 4 பேர் தோல்ல தூக்குவான். ஊரெல்லாம் செய்யக்கூடாது, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது முதலிரவு நடத்துறதுக்கு. 2 அடி அகலம் 7 அடி நீட்டு 4 அடி ஆழம் நோண்டி வச்சிருப்பாங்க முதலிரவுக்கு. அது உள்ள ஒண்ணு இறக்கி வச்சு மூஞ்சி ஒருக்கிச்சு வச்சுட்டு வேசியால மூடிட்டு பங்காளி பூரா பொறங்கையால தள்ளுவோம், சமுதி பூரா மம்டியால இழுத்து விடுவோம். இழுத்து விட்டு கருப்புக்கு கால் போடுற மாதிரி போட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்துருவோம். அடங்கிருக்கா பையன் சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன், கல்யாண கடை எக்கச்சக்கமா ஆயிடுது, கல்யாண கடை அடிச்சுட்டு தான் முதலிரவு நடத்தணும் அப்படின்ட்டு இங்க இருந்து பெங்களூர் கிளம்பிட்டோம். போன உடனே போய் அங்க சும்மா கத்த கத்தையா சம்பாரிச்சு மணியாடுற மூலியமா வருது பணம். அப்பெல்லாம் போன் இல்ல, லெட்டர் மூலியமா தான் எழுதணும். ஒரு லெட்டர்ல எழுதுவான், என் புள்ள அடிச்சு போச்சா கடன் அடிச்சு போச்சா அவன் என்னன்னு பதில் தபால் போடுவான். இன்னும் அடியில நீ வராத, இன்னும் அடியில கல்யாண கடன் அடியில நீ வராதன்னு பதில் தபால் வரும். 10 வருஷமா மணியாடுறோம் பண்றேன், வராதன்னு தான் தபால் வருது. பாட்டு சொல்ல மாட்டேங்கிறான். தபால போடலடா தபால் கவர் கொஞ்சம் வந்து பார்த்தா 10 வருஷமா வந்த கடன் அடையில புதன்கிழமை மணிக்கு வீட்டுக்கு வரண்டி அப்படின்னு தபால் எழுதிட்டான். எப்படியா இருந்தாலும் அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி தடப்புடலாம் அங்க வீட்டுல சமையல் செய்யறா. கோழி அடிச்சு குழம்பு வச்சு வடபாயத்தோட செய்துகிட்டு இருக்கான். நாமளும் சும்மா போக கூடாது, 10 வருஷமா பொண்டாட்டிய பாக்கல அப்படின்ட்டு ஒரு பை நிறைய துணிமணி, ஒரு பை நிறைய பழம் வகை. என்னென்ன பழம்? நொச்சி பழம், நொனா பழம் வாங்கணும், ஆப்பிள் திராட்சை எல்லாத்தையும் வாங்கிட்டான். என் பொண்டாட்டிக்கு பிடிச்சது பச்சை நாடா வாழைப்பழம். இந்த தள்ளு வண்டியில விக்குமா அதுல ஒரு 3 வாங்கி வச்சுக்கிட்டேன். போதுமானு கேட்டா ஒரு பழமே தெங்கிட்டுடும். எடுத்துக்கிட்டு இங்க இருந்து வந்தா என் ஊர்ல வந்து இறங்கணும். என் தெரு முடக்கு 3 முடக்கு, என் பொட்டாட்டி முடக்கலோட கம்மியாச்சு. தெரு முடக்கு 3 முடக்கு. முத முடக்கு முருகன் கோயில், 2வது விநாயகர் கோயில், 3வது மாரியம்மன் கோயில். வந்தா 3 முடக்கு திருப்பி வரோம். என் பொண்டாட்டி உள்ளே வேலை செய்யறான், சமையல் செய்துட்டு இருக்கா. ஒரு ஆகஸ்ட் இப்படிதான் என் வீட்டுல ஒத்த கதவு, பின்னால தோட்டத்து வாசப்படி இல்ல. எதிர் வீட்டுக்கார கேள்வி பார்த்துட்டு ஏ புள்ள அம்புச்சா
வீட்டுக்கார வர பாரு டபுள் அம்புச்சோம் ஏய் இங்க யாரா அம்புஷன் பேர் உள்ளவங்க விளங்க மாத்த எடுத்துட்டு இங்க வந்துட்டு போறாங்க என் பொண்டாட்டி பேர் அம்புஷன் சொன்ன வண்ண இவ உள்ளே இருந்து ஓடியாத இனி பார்த்தா ரெண்டு பையன் எடுத்துட்டு போய் நிக்கிறேன் வாங்கிட்டு போய் உள்ள வச்சுட்டு என்ன கட்டி பிடிச்சிட்டாங்க 10 வருஷமா விட்டுட்டு போனே 10 வருஷமா விட்டுட்டு போனீங்க என்னமா தனியா குடும்பம் பண்றது யார் வச்சிட்டு குடும்பம் பண்றது அப்படி கேட்டாங்க உங்க பொண்டாட்டி யார வச்சுக்கிட்டு குடும்பம் பண்றது கேட்டா நான் என்ன சொன்னேன் இப்பெல்லாம் போக மாட்டேன்டி இப்பெல்லாம் வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உக்காந்தா பெரிய தலைவாழையில போட்டு செய்த பலகாரத்தெல்லாம் எடுத்து வைக்கிறான் செய்த பலகாரத்தெல்லாம் எடுத்து வைக்கிறான் நான் என்ன சொல்றேன் பெருமையா 10 வருஷமா ஹோட்டல்ல சாப்பாடு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு இன்னைக்குதான் உங்க கையால நான் சாப்பிட போறேன் அப்படி சொல்லிட்டு அவன் பரிமாறின உடனே பெய்ஞ்சு வாயில் எண்ணி வைக்கிறான் பரணில இருந்து என் தலையில குறன்னு ஒழுகுது அப்பதான் கேட்டான் என் பொண்டாட்டி என்ன கேக்குறேன் அடி என்னடி 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 முத சாப்பிட போறான் பரணில இருந்து தலையில குறன்னு ஒழுகுதா என்னடி எண்ணி கேட்டான் அவன் என்ன சொல்றான் ஐயா காசுக்கு போய் வந்தேன் வந்தாமா நான் காசுக்கு போனேன் அங்க இருந்து தீர்த்தம் வாங்கிட்டு வந்தா நான் மறந்துட்டேன் மருந்து மேல வச்சிருந்தேன் நீ வந்தா தெளிக்கணும்னு அது தானா அடிச்சாரி உன் தலையில ஒழுகுதுன்ற சொல்லி முடிச்சதும் வீட்டு உள்ள ஒரு புள்ள கழுக்குன்னு சிரிச்சது இது ஊடுற போகுது என்னடா தனியா முன்னாடி விட்டுட்டு போனா வீட்டுக்குள்ள புள்ள சிரிக்குதா அப்படின்னு கதவை இப்படி நட்டிட்டு பார்த்தா கதவு சேர்த்துக்கு பின்னால நிக்கிறாமா புள்ள அமட்ட புள்ள நிக்கிற பரியாரிச்சு பையன் நிக்குது 5 வயசு பையன் நிக்குது சும்மா இருப்பனா அந்த பையனை பிடிச்சி இழுத்து டாட்டா வர்றாரு ஆள் இல்லாத உள்ள உனக்கு என்ன வேலைன்னு அது என்ன சொல்லுது என்னங்க அடிக்காத சித்தப்பா தலை மேல இருக்கு ரம்பத்தப்பா அது என்னன்னு சொல்லுது சித்தப்பா என்ன அடிக்காத சித்தப்பா என்ன பெத்தவன் தலைக்கு மேல இருக்கிறான் காசு இல்லாத தீர்த்தம் இல்ல என் சகலம் பரணில இருந்து மூத்திரம் விட்டுருக்கான் நான் வரது தெரியாத என் சகலம் விருத்தாடிய உள்ள வந்திருக்கான் வெளியே போக வழி இல்ல அவன் டக்குன்னா பரண மேல தூக்கி போட்டான் சும்மா இருப்பனா எடுத்தாண்டா ஊரா ஜனங்களும் கூடிடுது வெட்டுவானா வெடிப்பானா அடிப்பானா உதைப்பானா ஏண்டா கொடுவான சுடுறது துப்பாக்கியால சுடுவானோ கொடுவான வெட்டுவானோ அப்படின்னு சனமே கூடி போச்சு நம்ம ஆம்பளையாச்சா 10 வருஷமா கடை அடிச்சவனாச்சா சும்மா விடலாமா குடிச்சா இவன் மயிர அவன் பரணில இருக்க இழுத்து கீழே போட்டான் குடும்பத்தை பார்த்துக்கன்னு விட்டுட்டு கூத்தாட வந்துட்டான்
வயல்கள் முருகா ரங்கநாதன் மருகா எங்கள் குலதெய்வமே நிவேலவா நீ எருமையில் ஏறு என்னை அளவா தங்கமயில் அளவா அலமுண்ட பரமணிக்கு அலநட நீட்டி பீடு வைக்கிறா